ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் இப்போ என்ன திரும்ப பண்ணுறேன், ரேஷன் அரிசி வச்சு பிரியாணி சமைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு சாப்பாடு எப்படி இருக்குது சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது சாப்பிட்டு பார்க்க முடியாது, சும்மா பார்த்துட்டு பார்க்கறதுக்கு நல்லா இருக்கா இல்லையா சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குது சொல்லுங்கள், எப்படி இருக்குது சொல்லுங்கன்னு சொல்கிறதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, ஏம்மா நீயே சமைச்சு நீயே சாப்பிட்ற, நல்லா இருக்குதா இல்லையான்னு நீ தான் சொல்லணும், எங்களை கேட்குறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க ஒரு சில பேர். அதுக்காக தான் சாப்பிட்டு பார்க்க முடியாது, பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குது சொல்லிவிட்டு. இப்போ சமைச்சுனே நான் அரபு நாட்டை பற்றி ஒரு சில விஷயம் எனக்கு தெரிஞ்சது நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறேன்னா, இங்கே எப்படின்னா எல்லாருக்குமே சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே அரபு நாட்டில் எல்லாருக்கும் ஒரே சாப்பாடு தான் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் ஏன் அப்படி சாப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட சொல்கிறேன். இப்போ நம்ம ஊர் எடுத்துக்கோங்க. நம்ம ஊரில் ஒரு வீட்டில் 4 பேர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 4 பேரில் இப்போ ஒரு பிரியாணி சமைக்கிறோம். அந்த பிரியாணி சமைச்சா ஒரு 3 பேருக்கு அந்த பிரியாணி பிடிக்கும். ஒருத்தவங்க பிரியாணி சாப்பிட மாட்டாங்க. அப்படி சாப்பிடாதவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா, அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ, அதாவது ஒரு தக்காளி சட்னியாக இருக்கட்டும், ரொம்ப சிம்பிள். இப்போ பணக்கார வீட்டில் தான் அப்படி தான் சமைச்சு கொடுப்பாங்களா? அப்படிலாம் கிடையாது. சாதாரண ரொம்ப சாதாரண இருக்கிற குடும்பத்தில் கூடமே ஒரு சாப்பாடு ஒரு பிள்ளைங்களுக்கு பிடிக்கல, இல்லை அந்த வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு யாருக்கோ பிடிக்கல அப்படின்னா, அவங்களுக்கு தகுந்த மாதிரி சிம்பிளாக ஏதாச்சும் ஒரு லெமன் சோறோ, ஒரு புளி சோறோ, இல்லை தயிர் சாதம், இல்லை சாம்பார் எதனா ஒன்று சமைச்சு அவங்களுக்கு கொடுப்பாங்க. நம்மளும் இந்த பிரியாணி சாப்பிடுவோம். அப்போது நம்ம வேணுன்றது நம்ம சமைச்சு தனித்தனியாக கூட சாப்பிட்டுக்கலாம். ஆனால் இந்த நாட்டில் அப்படி இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இந்த நாட்டில் எப்படின்னா, இப்போ அதிகமாக எல்லாருமே கூட்டு குடும்பமாக தான் இருப்பாங்க. இப்போ ஒரு வீட்டில் பெரியவங்க, அதாவது அவங்க அப்பா, அம்மா, அவங்க அப்பா, அம்மா உயிரோடு இருக்கிற வரைக்கும் அப்பா, அம்மா 2 பேர் இருந்தாலும் சரி, இல்லை ஒருத்தர் யாராச்சும் தவறிட்டு ஒருத்தர் இருந்தால் கூட சரி தான். அவங்கள யார் இருந்தாலும் அந்த பெரியவங்க இருக்கிற வரைக்கும் அந்த குடும்பம் மற்ற விஷயத்துலலாம் தனியாக ஆகிடுவாங்க. ஆனால் சாப்பாடு விஷயத்தில் மட்டும் எல்லாருக்குமே ஒரே சாப்பாடு தான் ஃப்ரெண்ட்ஸ் சமைப்பாங்க. எனக்கு இவ்வளோ வருஷத்தில் வெளிநாட்டில் இருந்து நான் தெரிஞ்சுக்கினது அதுதான். எல்லாருக்குமே அந்த பெரியவங்க இருக்கிற வரைக்கும் அங்கே தான் அந்த பெரியவங்க வீட்டில், அதாவது அந்த அப்பா அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய கண்ட்ரோலில் தான் எல்லோரும் சாப்பாடு செய்வாங்க. உங்களுக்கு பிடிக்குது பிடிக்கல, எல்லாருமே அதுதான். அங்கே அந்த வீட்டு ஓனர்லேருந்து குழந்தைங்கலேருந்து அங்கே வேலை செய்கிறவங்க எல்லாத்துக்குமே அந்த சாப்பாடு தான். அதனால தான் பொதுவாக இவங்க காரம் இல்லாமல் சமைப்பாங்க. ஏன்னா குழந்தைங்களும் சாப்பிட்ணும் இல்லையா? அதனால் காரம் இல்லாமல் சமைச்சு எல்லாருக்கும் சாப்பாடு அதான் சாப்பிட்ணும். இதிலே என்ன பண்ணுவோன்னா, ஒரு சில பேருக்கு ஒரு சில சாப்பாடு சுத்தமாக பிடிக்காது. இப்போ என்னோடய ஓனரோடைய பொண்ணுக்கெலாம் இந்த மீன் குழம்புனா ஆவே ஆவாது. அப்படி இருந்தால் சரி நம்ம தனியாக சமைச்சு சாப்பிட்டுக்கலான்னு பார்த்தா, அப்படி சாப்பிடக்கூடாது. ஏன்னா சாப்பாடுன்னு தனியாக சமைக்கக்கூடாது கண்டிப்பாக. என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மாதிரி பிடிக்காது இருந்துச்சுன்னா, இல்லை இந்த சிம்பிளாக ஏதாச்சும் மேகி, அப்படி இல்லைனா மக்ரோனியா, இந்த மாதிரி ஏதாச்சும் வீட்டிலேயே கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருப்பாங்க. ஒரு அர்ஜென்ட்டுக்கு சமைச்சு சாப்பிட்றதுக்கு எல்லாம் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி சிம்பிளாக ஏதாச்சும் சமைச்சு சாப்பிட்டுக்குவாங்க. அப்போ கூடமே ரைஸு சமைக்கவே மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஊர் மாதிரிலாம் இஷ்டத்துக்கு நீ ஒரு சாப்பாடு, நான் ஒரு சாப்பாடு அப்படிலாம் இல்லை. அதை தான் சாப்பிட்டாகணும். அதுலேயும் இந்த மேகி, மக்ருனி இதெல்லாம் கூட வச்சுக்கோங்களேன், என்னோடய ஓனர், அதாவது எங்கள் பாபா இருந்தாங்கன்னா, அதுக்கு கூட பயந்துன்னு சமைக்க மாட்டாங்க எங்கள் ஓனர் வீட்டில். அவர் எங்கேயாச்சும் வெளியே போயிட்டார் அப்படின்னா தான் அந்த கேப்பில் சமைச்சு சாப்பிட்டுக்குவாங்க. ஏன்னா அதுக்குமே சண்டை போடுவார். அங்கே சமைக்கிறாங்கல்ல அதுதான் சாப்பிட்ணும். ஏன்னா வேஸ்ட் ஆகக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். மெயினாக இப்போ அவங்கவுங்களுக்கு ஒரு ஒரு டேஸ்ட்டு பிடிக்கும், ஒரு ஒரு சாப்பாடு பிடிக்கும்னு அவங்கவுங்க தனித்தனியாக இஷ்டத்துக்கு சமைச்சு சாப்பிட்டாங்கன்னா, அவங்க சமைக்கிறது வேஸ்ட் ஆகிடுன்றதுக்காக பொதுவாகவே நான்லாம் ஒரு டைம் அப்படி தான் சாப்பாடு செஞ்சு திட்டு கூட வாங்கினேன். தனியாக சமைச்செல்லாம் சாப்பிடக்கூடாது, எல்லோரும் ஒன்றா தான் சாப்பிட்ணும் அப்படின்னுட்டு. அடே பிடிக்கல அப்படின்னா கூட கேட்க மாட்டாங்க. அப்படி இருந்தும் நான் எப்போயாச்சும் ஒரு நாள் எங்கள் வீட்டிலே தெரியாமல் சமைச்சு சாப்பிட்டுலாம் இருக்கிறேன் நான். இருந்தாலும் சொல்கிறேன். ஆனால் இது ரொம்ப நல்ல பழக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இவங்களுக்கு கூட்டு குடும்பமாகவும் இருக்காங்க, எல்லோரும் ஒரே மாதிரி சமைச்சு சாப்பிட்றாங்க. அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு இந்த விஷயம் பிடிச்சிருக்கா சொல்லிவிட்டு அதுவுமே கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி பிரியாணி செஞ்சாச்சு. பிரியாணி கொஞ்சம் குழஞ்சிடுச்சு. அப்புறம் சிக்கன் வறுத்துருந்தோம். சிக்கன் பிரியாணி, சிக்கன் வறுத்து வச்சு சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி டே ரொம்ப நல்லாவே போச்சு. என்னோடய வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நீங்கள் மேலும் மேலும் சப்போர்ட் பண்ணால் தான் நான் நிறைய வீடியோஸ் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் உங்களுக்கு போடுறேன்.
அப்புறம் வந்து என்னன்னா, நம்ப ஊர்லாம் வந்து எல்லாருமே இந்த குக்கர்ல தான் ஃப்ரெண்ட்ஸ் சமைச்சு சாப்பிடுவோம். அதிகமா குக்கர்ல தான் சாப்பிடுவாங்களே! சமைச்சு, சமைச்சு. ஆனா இங்க வந்து அப்படிலாம் இல்லப்பா. பெரிய, பெரிய பாத்திரம் வச்சு தான் சமைப்பாங்க. அது கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும். குக்கரே இவங்க யூஸே பண்ண மாட்டாங்க தெரியுமா? பாய்.